பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்டி தமிழா சேனலில் ஏற்கனவே சாம்பார் பொடி, ரசப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி, கறி மசாலா பொடி எப்படி அரைக்கிறது நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீங்கள் அரைச்ச பொடியை வச்சு சாம்பார் வச்சு காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த குழம்பு மிளகாய் பொடி, அதாவது இந்த சாம்பார் பொடியை வச்சு சாம்பார் மட்டும்தான் வைக்கணுமா, வேறு எந்த குழம்பு வைக்க முடியாதான்னு கேட்டிருக்காங்க. இந்த பொடி ஒன்றே போதுமா சாம்பாருக்குன்னு கேட்டிருக்காங்க. என்கிட்ட நேரடியாகவும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நம்ம அரைச்ச பொடி வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இந்த பொடியை வீடியோ பார்த்துட்டு ஈஸியாக வீட்லேயே நீங்கள் அரைச்சிக்க முடியும். அப்படி அரைக்க முடியாதவங்க, 2 பேர் வேலைக்கு போகிறேன் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க, இல்லை வேணும்னு கேட்குறவங்க வந்து தேவைப்படுவோர் வந்து கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம அனுப்பி வைக்கிறோம். இந்த சாம்பார் பொடியை வச்சு நம்ம அரைச்ச சாம்பார் பொடி, ரசப்பொடி, அதுக்கடுத்து குழம்பு மிளகாய் பொடி வச்சு இன்றைக்கி நம்ம சாம்பார், ரசம், புளிக்குழம்பு நம்ம எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். எல்லா வீட்லேயுமே சாம்பார் ரெகுலராக வைப்பாங்க. ஆனால் நம்ம ஃபுட்டி தமிழா சேனலில் அரைச்ச சாம்பார் பொடியை வச்சு எப்படி சாம்பார் வைக்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா, நான் 5 பேர்த்துக்கு சாம்பார் வைக்க போகிறேன். 100 கிராம் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுபோல் 150 கிராம் முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ வந்து அடுப்பில் இந்த மாதிரி பாத்திரம் வச்சுட்டு, பாத்திரம் சூடானதும் 1.5 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது சிறிதளவு சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் உளித்து வச்சுருக்கோம், அதாவது 1 கப்பு வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 2 தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம சாம்பாருக்கு இன்றைக்கி வந்து முள்ளங்கி கட் பண்ணி எடுத்துருக்கோம். முள்ளங்கி சாம்பார் வைக்க போகிறோம். இதுக்கு 150 கிராம் முள்ளங்கி எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இந்த இதில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. முள்ளங்கி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா புளி தான் ஃபஸ்ட்டு சேர்த்து வேக வைப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, வேக வச்ச பருப்பு முதல்ல சேர்த்துக்குவேன். இப்போ வந்து 100 கிராம் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் விளக்கெண்ணையும் ஊற்றி நம்ம வந்து வேக வச்சோம்னா இந்த மாதிரி கலராக நல்லா திக்காக கிடைக்கும். இந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி. இப்போ நம்ம வீட்டில் சாம்பார் பொடி அரைச்சேன்னா நான் நிறைய அரைச்சிட்டு பெரிய சம்படத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் டெய்லி யூஸுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சம்படத்தில் தான் நான் வச்சு யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி சாம்பார் பொடி சின்ன சின்ன கப்பில் நம்ம போட்டு இது யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த சாம்பார் பொடியில் நான் இந்த சின்ன ஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் வந்து நான் பொடி போட்டுக்கிறேன். ரொம்ப சின்ன ஸ்பூனாக இருக்குது, அதனால் 3 ஸ்பூன் பொடி போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் சாம்பார் பொடி நம்ம இதை சேர்த்தியாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கல் உப்பு சேர்த்துறதும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்துட்டு, கொஞ்சம் பருப்பு ஊற்றுனதுனால ரொம்ப திக்காக இருக்கும். அது கூட நம்ம தேவையான அளவு குழம்பு வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக தேவை, இல்லை கொஞ்சம் திக்காக இருந்தாலும் பரவாயில்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இது நல்லா கொதித்து நம்ம காய் வேகிற வரைக்கும் விட்டோம்னா, காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்தியாச்சு. இது நல்லா கொதித்து நல்லா திக்காகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச சாம்பார் பொடியிலேயே எல்லா மசாலாவும் இருக்குது. உங்களுக்கு கொத்தமல்லி, வரமிளகா, அது கூட கடுகு, வெந்தயம், பெருங்காயம் எல்லாமே இருக்கிறனால இதுக்கு தனியாக பெருங்காயம் போட தேவையில்லை. அதுபோல் தனியாக காரத்துக்கு வரமிளகா தூள் அந்த மாதிரி எந்த இதுவுமே சேர்த்த தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்ச பொடி ஒன்று மட்டுமே நம்ம பருப்புக்கு ஏற்ற மாதிரி, நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி அளவு. கம்மியாக செய்கிறவங்க 2 ஸ்பூன் போட்டால் போதும், அதிகமாக செய்கிறவங்க 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அந்த காரத்துக்கு ஏற்ற அளவு நம்ம பொடி சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு வேறு எந்த பொடியுமே சேர்த்த தேவையில்லை. இந்த சாம்பாருக்கு இந்த ஒரு பொடி மட்டுமே நம்ம போதும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் சாம்பார்லாம் வேறு பொடியெல்லாம் போட்டு சாம்பார் இறக்க போகும்போது தான் சாம்பார் பொடி போடுவோன்னு. அது நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் என்கிட்ட அப்படி கேட்டிருந்தாங்க. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பருப்பு ஊற்றிட்டு அதுக்கு சாம்பார் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் காயை. இப்போ இதை தட்டு வச்சு மூடி வச்சிருந்தா கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நம்ம 10 நிமிஷம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. குழம்பு பாருங்கள் திக்காக வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி எடுத்துகிட்டு ஊற வச்சு நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம். புளி ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு கொதி வந்தால் போதும். அந்த புளியோட வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும். நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, இறக்கிக்கலாம். இப்போ நம்ம புளி ஊற்றிட்டு மூடி வச்சுருந்தோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இறக்கிட்டு கொஞ்சமாக நம்ம மல்லித்தலை தூவிக்கலாம். சாம்பார் திக்னஸ் நமக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கரெக்டான பக்குவத்துக்கு இப்போ சாம்பார் ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த சாம்பார் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம புளிக்குழம்பு வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வடை சட்டி வச்சுட்டு வடை சட்டி சூடானதும் நம்ம 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அந்த ஆயில் சூடானதும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், நான் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற வெங்காயம் எடுத்திருக்கேன். இது ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். அதில் அது கூட 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூட 2 சின்ன சின்னதாக இருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ புளிக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச புளிக்குழம்பு மசாலா வச்சு நம்ம செய்கிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த குழம்பு மசாலா வச்சுட்டு எல்லா விதமான புளிக்குழம்புக்கு, அதாவது புளி ஊற்றி செய்கிற நம்ம என்னென்ன புளிக்குழம்பு செய்கிறோமோ எல்லாத்துக்குமே இந்த குழம்பு மசாலா பொடி நம்ம சேர்த்து செய்யலாம். அதுக்கு வேறு எதுவுமே சேர்த்த தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை இது 4மே நல்லா வதக்கினதுக்கப்புறம் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் பார்த்தா மீன் குழம்புக்கு இந்த இது சேர்த்தலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு இன்றைக்கி செய்கிறேன். அது போலவே நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் பாவக்காய் புளிக்குழம்பு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு, பட்டாணி குழம்பு, இந்த மாதிரி புளி ஊற்றி செய்யக்கூடிய அனைத்து வகையான குழம்புக்குமே இந்த பொடி யூஸ் பண்ணலாம். இப்போ சாதாரணமாக நம்ம பொடி இல்லாமல் புளிக்குழம்பு வச்சோம்னா இதில் கொத்தமல்லி தூள் போடுவோம், அதுக்கடுத்து வரமிளகா தூள் போடுவோம், அடுத்தது மஞ்சள் தூள் போடுவோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் வெந்தயம் போடுவோம், பெருங்காயம் போடுவோம். அதே தான் நம்ம இப்போ ஒரே பொடியாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அதில் இருக்குது. அதனால் அந்த ஒரு பொடி போதும் நமக்கு குழம்பு வைக்கிறதுக்கு. அரைச்சி வைக்கிற குழம்பு எல்லாத்துக்குமே கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டு நம்ம வதக்கி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதிகமானதை பெரிய சம்பளத்துலையும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி சம்பளத்தில் போட்டு இந்த மாதிரி பேர் எழுதி வச்சுருக்கேன். நான் எல்லாமே சில்வரில் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் பேர் எழுதி வச்சாதான் ஈஸியாக தெரியுங்கிறனால பேர் எழுதி வச்சுருக்கேன். இந்த குழம்பு மிளகாய் தூளில் நம்ம 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 5 பேர்த்துக்கு குழம்பு வைக்கிறேன். ஏற்கனவே சாம்பார் வச்சாச்சு. அடுத்தது புளிக்குழம்பு. இது 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் திருவி வச்சுருக்குறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம கலந்தாச்சு.
இது இப்போ வதக்கினதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு இப்படி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடானதும் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துறேன். கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சிறிதளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நம்ம உரித்து வச்சுருந்தோம், அதை வந்து நம்ம சேர்த்துருக்குறோம். அது கூட நம்ம 150 கிராம் வெண்டைக்காய் வந்துட்டு இந்த அளவு சைஸ், இந்த மாதிரி புளிக்குழம்புக்காக நம்ம இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் வதங்கியிருக்கு, அதே போல் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வெங்காயம், தக்காளி, குழம்பு மசாலா தூள், தேங்காய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்திருக்கோம். இந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தட்டு வச்சு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா காய் வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷமாக நம்ம குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. இடையில ஒரு தடவை எடுத்து நம்ம கிளறி விடணும், இல்லாட்டி அடிப்பிடிக்கும். ஏன்னா இந்த சில்வர் பாத்திரங்கிறனால இடையில நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்திருக்குது, நல்லா காயும் வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் வந்து புளி எடுத்துகிட்டு ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்து வந்திருக்கோம். அந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம். புளி கரைசலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 2 தக்காளியும் போட்டிருக்கோம், அதனால் இப்போ புளியும் சேர்த்தியாச்சு. புளி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம ரசம் வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை நம்ம ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு அது கூட 2 தக்காளி சேர்த்து கரைச்சி நம்ம வடித்து எடுத்து வந்திருக்கோம். அதை வந்து இந்த கப்பில் சேர்த்துக்கலாம். புளி அண்டு தக்காளி 2 சேர்த்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பருப்பு வேக வைக்கும் பொழுது கொஞ்சமாக நம்ம வந்து பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், அந்த பருப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச ரசப்பொடி, நம்ம வந்து ரசப்பொடியை நான் இந்த மாதிரி சின்ன கண்டெய்னரில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரசப்பொடியில் நம்ம 2 டீஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் தான் வச்சுருப்பேன், இதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து ரசப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே கலந்தாச்சு. நம்ம வந்து இதில் தாளித்து ஒரு கொதி, அதாவது ரொம்ப கொதிக்கக்கூடாது, லேசான கொதி வரும்போதே நம்ம இறக்கிக்கலாம். வடசட்டி நல்லா சூடாகிடுச்சு. அதுக்கு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு ரொம்ப அதிகமாக எண்ணெய் தேவையில்லை. 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் 4-5 பல்லு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து நுர பொங்கி வரும்போதே நம்ம இறக்கிக்கணும். இப்போ வந்து நுர கட்டி நம்ம வருது, ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. அப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான்,
நம்ம டேஸ்ட்டுக்கு இது கொஞ்சம் ரசம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால் நான் இது சேர்த்துறேன். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி ரசம் குழம்பு இந்த மாதிரி வைப்பாங்க. நாங்கள் சில டைமில், அதாவது விரத டைமில் எல்லாம் பார்த்திங்கன்னா ரசத்துக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சைடு, இப்போ எங்கள் மாமியார் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா ரசத்தில் வந்து கொஞ்சம் கரும்பு சர்க்கரை சேர்த்துவாங்க. அப்போ வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக வந்து நம்ம ரசம் வைக்கலாம். இப்போ நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு, நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, புளிக்குழம்பு மசாலா, ரசப்பொடி வச்சுட்டு நம்ம வந்து முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது பருப்பு ரசம். இந்த 3மே செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மசாலா பொடியோட ஸ்மால் குவான்டிட்டி வந்து ரெசிபி தமிழா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெசிபி தமிழா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.